இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 69 அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய ஆரம்ப அனுபவத்தை குறிப்பிட்டு, தூர இடத்தில் இருக்கக்கூடிய எனக்கு உயர்ந்த பாதுகாப்பு வேண்டும், உயர்ந்த உன்னத அனுபவம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறது போல எழுதப்பட்டிருக்கிற இந்த சங்கீதத்தை இந்த நாளிலே தியானிக்கலாம். அப்சலோமுக்கு பயந்து ஓடி போய் தூர இடத்துல தஞ்சம் புகுந்து இருக்கிற தாவீது 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்திலே தேவனுடைய வாசஸ்தலத்தை நினைவு கூர்ந்தவராக அவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு அடைக்கலமாயிருந்தீர், சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் நான் தங்கியிருந்தேனே, மது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைந்திருந்தேனே. என் பொருத்தனைகளையெல்லாம் கேட்டீரே. உமது நாமத்துக்கு பயந்தவர்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை கொடுக்கிற அந்த சுதந்திரத்தையும் நான் பெற்றிருந்தேனே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத நிலைமையில் இருந்த நான் இப்பொழுது இருதயம் நொந்து போனவனாக, தொய்ந்தவனாக, தூர இடத்திலிருந்து உம்முடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு வர முடியாதவனாக, உம்முடைய உன்னத அனுபவங்களை அனுபவிக்க முடியாதவனாக ஒரு நிற்கதியாய் நிற்கிறனே. என் கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடும் என்று 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என் விண்ணப்பத்தை கவனியும், என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதாக இந்த சங்கீத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் கடையாந்திரங்களிலே அலைகிற ஒரு அனுபவம் ஒரு இஸ்ரவேலனுக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு அனுபவம். இங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்தை, அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகிற அனுபவத்தை குறிப்பிட்டிருந்தாலும், அநேக நேரங்களில் அவர்கள் சிறையிருப்பிலே சிக்கி கொண்ட பொழுதும் இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவித்ததாக நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தேவனை விட்டு தூர போகிற ஒரு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை. அந்நியராக அலைந்து திரிகிற ஒரு அனுபவம்தான் கிடைக்கும். தூரங்களில் இருப்பவர்கள் அதிகமாய் சத்துருவினால் சிதறடிக்கப்படுவார்கள். அப்பொழுது கடினப்பட்டு வேதனையை அனுபவிப்பதுதான் அவர்களுடைய பலனாக மாறிவிடும். இதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் உணர்ந்தவராக தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய நெருக்கத்திலிருந்து, தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து தூர இடத்திற்கு போயிருக்கிற எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறனே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தூர இடத்துல இருந்து என்னை உயரமான கண்மலையின் மேலே என்னை கொண்டு போய் விட்டுருங்க ஆண்டவரே. நீங்கள் கொண்டு போகிற கண்மலையில் எனக்கு எப்படி ஏறணும்னு தெரியாது, அது எவ்வளோ உயரமான கண்மலைன்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அது மிகவும் பாதுகாப்பான ஒன்று என்பதை நான் அறிந்திருக்கிறபடியினால என்னை இப்படிப்பட்ட ஒரு தூரமான இடத்துல இருந்து என்னை உயரமான கண்மலையின் மேலே என்னை கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்லி அவர் இங்கே ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய அந்த ஆதி நிலைமைக்கு அவர் வந்து விடும்படியாக அங்கே முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை ஆதி அன்பை இழந்தவர்களாக, ஆண்டவரிடத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த அனுபவத்தை இழந்தவர்களாக தூரமான இருந்தோம் என்று சொன்னால், நாமும் இப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பாதத்தின் அருகில் நாம் அமர்ந்து நாம் இளைப்பாற முடியும். இந்த சங்கீத பகுதியை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இளைய குமாரன் ஓமைக்கு நேராக நாம் திரும்பினோம் என்று சொன்னால், அவன் அங்கே தகப்பனிடத்தில் ஆஸ்தியை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அவன் அங்கே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து, உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்த பொழுது, அந்த தேசத்திலே மிகுந்த கொடிய பஞ்சம் உண்டான பொழுது அவனுக்கு சாப்பிடுகிறதற்கு வழி இல்லாமல் ஒரு பன்றி மேய்க்கிற வேலை தான் கிடச்சிது. அந்த பன்றி மேய்க்கிற வேலையிலையும் கூட பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கூட அவனுக்கு ஆகாரமாய் கிடைக்காத ஒரு துயரமான சூழ்நிலையை அனுபவிக்கிற அவன் அங்கே இருந்து புத்தி தெளிந்தவனாக தன்னுடைய ஆதி அன்பை நினைக்கிறான். தகப்பனுடைய அன்பு அப்பொழுதுதான் அவனுக்கு அருமையாய் தெரிகிறது. எப்படி தாவீதுக்கு தேவனுடைய வாசஸ்தலம் அத்தனை அருமையாய் தெரிந்ததோ, அதே போல இளையகுமாரனுக்கு தகப்பனுடைய வீடு இன்றைக்கு அப்படி அவனுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கிறது. ஐயோ, என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு உண்ட எனக்கு இங்கே ஒரு பன்றிகள் சாப்பிடுகிற
தவிடு கூட கிடைக்கலையே, நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரம் அல்ல, என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தவனாய் எழுந்து கடந்து சென்ற பொழுது தகப்பன் அவனை தூரத்தில் வரும்பொழுதே இவன் அழுகிறான். தகப்பனை பார்த்து மன்னிப்பு கோருகிறான். உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், குமாரனா இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக்கொள்ள. அந்த எந்த வார்த்தையும் தகப்பனுடைய காதுகளில் செல்லவே இல்லை. அவனை அணைத்து கொண்டு அவனை முத்தமிட்டவனாக வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கே ஒரு மிகப்பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அவனை நன்றாக குளிப்பாட்டி அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை, புது ட்ரெஸ், கைகளுக்கு மோதிரம், இவைகளெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொளுத்த கன்றை அடித்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை அவர் அங்கே செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அருகில் நாம் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய காரியங்களினால் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் தூர பெயர்ப்போன்னு சொன்னால், ஆண்டவரே, நாங்கள் தூர நிலைமையில் இருந்து உயரமான, எங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் கொண்டு போவீங்கன்னு தெரியாது, எந்த விதமான காரியங்களை நாங்கள் அடைய போகிறோன்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், உங்கள் செட்டைகளின் மறைவில் பாதுகாப்பு உண்டு, உம்முடைய செட்டைகளின் மறைவில் எங்களுக்கு அடைக்கலம் உண்டு, தேவனுடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆனந்தம் உண்டு, பேரின்பம் உண்டு, நாங்கள் அங்கே வந்துடுறோம் ஆண்டவரேன்னு சொன்னோன்னா, நம்மை தூரம் போனதற்காக நம்மை காயப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அல்ல, நம்மை கட்டி அணைத்து முத்தமிடுகிறவராய், நம்மை வந்த நிமித்தமாக சந்தோஷப்படுகிறவராய், பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று கற்றுக் கொடுத்தாரே, அந்த சந்தோஷத்தினால் நிறைந்தவராய் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் வேண்டுதல் கூப்பிட்டு விண்ணப்பம் செய்து தூர இடத்துல இருக்கிற என்னை உயரமான கண்மலைக்கு கொண்டு வந்துடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய கடமை. அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் உன்னத அனுபவங்களுக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல முடியும். பவுல் சொல்லுகிறது போல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானாவேன் என்று சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்காய் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காய் ஆசையாய் தொடருகிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை அடையத்தக்கதாக நான் லெக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி பந்தய பொருளை அந்த லெக்கை நோக்கி நாம் ஓடுகிற அந்த பாக்கியத்தில் சரியாக நின்று கொண்டு நமக்கென்று வைக்கப்பட்ட அந்த உன்னத அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம்